அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். ரஜினி, கமல் இவங்க 2 பேரும் வந்துட்டு சேர்ந்து ஒரு படம் பண்றாங்கன்றது நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு தனியா தலைவர் மட்டும் ஒரு படம் பண்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு லுக்கோட ஒரு விஷயம், அதாவது வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்டோட ஒரு விஷயம் வந்துள்ளது. இந்த மாற்றமே எப்படி சார்? விக்ரம் பண்ண வேண்டியது, விக்ரம்ல வந்துட்டு ரஜினி சாருக்கு ஈடுபாடு இல்லை, வேணாம்னு சொல்லி ஒதுங்கும் போது சுந்தர்சியை டக்குன்னு சூஸ் பண்ணி இந்த படம் பண்றதுக்கான ஒரு நிலை என்ன? ஆக்சுவலி இது வந்து ஒரு நீண்ட பதில் சொல்லணும். நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அது விக்ரம் கிடையாது, ரஜினி பண்ணுவதாக இருந்தது. லோகேஷ் கனகராஜ், ராஜ்கமல் வந்து கமிட் பண்றாங்க. கமிட் பண்ணும்போது இப்போ இவர் ஒரு லைன் சொல்றாரு, அது வந்து ரஜினிகாந்துக்கான லைனு. அதில் கமல்ஹாசன் நடிக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு. அதை ரஜினிகிட்ட சொல்கிறாங்க, அவர் ஓகே பண்ணுறாரு. அப்புறம் சில காரணங்களால் அந்த ப்ராஜெக்டை பண்ண முடியல. அதே நேரம் இவங்க என்னன்னா, லோகேஷ் கனகராஜுக்கு வந்து கமிட்மெண்ட் கொடுத்ததுனால கமலை வைத்து விக்ரம்னு ஒரு படம் ரெடியாகி அது பெரிய வெற்றி அடைந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ லோகேஷ் கனகராஜ் கூலி படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ரஜினிக்கு வந்து ஒரு லைன் சொல்கிறாரு. அந்த லைன் என்பது ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கிற மாதிரியான ஒரு கதை. அது வந்து ஒரு ஆக்ஷன் படம், இதே மாதிரி வயலன்ஸான ஒரு சப்ஜெக்ட். ரஜினி ஓகே பண்ணிடுறாரு. ராஜ்கமல் வந்து அதற்கான பூர்வாங்க வேலைகளை துவக்குறாங்க. இப்போ ரஜினி என்ன சொல்கிறாரு, ஜூன் ஜூலையில் இந்த படத்தை நம்ம ஆரம்பிச்சிடலாம். அதோட அர்த்தம் என்னன்னா, ஜெயிலர் 2 முடிச்சுட்டு வந்து இதை ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி அவர் கமிட்மெண்ட் கொடுத்துட்டாரு. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு கூலி படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கு கடுமையான விமர்சனம், லோகேஷ் விமர்சிக்கப்படுறாரு, அந்த படம் வயலன்ஸாக இருக்குது அப்படி இப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனம். இதெல்லாம் இந்த ஃபீட்பேக் வந்ததுக்கப்புறம் ரஜினி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடடா, இப்போ இவர் சொல்லிட்டு போன கதையும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி கதை தானே, கமலும் நாமளும் சேர்ந்து நடித்தாலும் இந்த மாதிரி ஒரு படமாக தானே அது வரப்போகுது அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த டைப்பு படம் வேண்டாம், நம்ம தொடர்ந்து வந்து வயலன்ஸ் ஆக்ஷன் படமே நடிக்கிறோம், கொஞ்சம் லைட்டரான ஒரு படத்துக்கு நடிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கங்கே கதை கேட்குறாரு. இப்போ சுந்தர்சி போய் கதை சொல்கிறாரு, ஒரு காமெடி கதை. இது அவருக்கு பிடிச்சி போயிடுது. அந்த கதை ரஜினி மட்டுமே நடிக்கிற கதை. அவர் எதுக்கு போகிறார் அப்படின்னா, இதுக்கு இடையில இன்னொன்று நடக்குது. நெல்சன் கிட்ட லைன் கேட்குறாரு. லோகேஷ்க்கு வேணான்னு முடிவு பண்ணிட்டு நெல்சன்கிட்ட கதை கேட்குறாரு. அவர் ஒரு லைன் சொல்கிறாரு, அது இவருக்கு பிடிச்சி போகுது. ரஜினியும் கமலும் நடிப்பதற்கான கதை அதுதான் முடிவு பண்ணியாச்சு. ஆனால் ஜெயிலர் 2 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூன் ஜூலை வரைக்கும் அதில் அவர் பிஸியாக இருப்பார். அப்போ கமலுக்கு ஒதுக்கின ஜூன் ஜூலையில் இந்த படத்தில் நடிக்க முடியாது. ஏன்னா அதுலேயே நெல்சன் மாட்டிக்கிட்டு இருக்காரு. நெல்சன் நான் சொல்கிறேன், எனக்கு 1 வருஷம் டைம் வேணும்னு கேட்குறாரு. அப்போ இந்த படத்தை நீங்கள் அடுத்த வருஷம் தான் பண்ண முடியும். இப்போ அது வரைக்கும் சும்மா இருக்க முடியாதுல்ல. இந்த கேப்பில் ஒரு படம் பண்ணிடுவோன்னு தான் அவர் சுந்தர்சிக்கிட்ட கதை கேட்குறாரு. அவர் ஒரு கதை சொல்கிறாரு. ஆரம்பத்தில் இந்த கதை ஏசி சண்முகம் அல்லது வேல்ஸ் தயாரிக்கிறதா அப்படி போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இப்போ கமலுக்கு நம்ம பண்ணுறதா சொல்லிட்டு அதை அடுத்த வருஷம் தள்ளி வைக்கிறோம், அதனால அவர் ஏதாவது வருத்தப்பட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, சரி இந்த படத்தையும் அவருக்கே பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ராஜ்கமலுக்கு பண்ணுறாங்க. இப்போ நெல்சன் இயக்கத்தில் ரஜினியும் கமலும் நடிக்க போகிற படம் வந்து 2027 தொடங்குவாங்க. ஸோ இதுதான் இந்த மாற்றத்துக்கான காரணம். சார், அப்போ அவங்க ரஜினி அண்ட் கமல் சேர்ந்து நடிக்கிற படம் வந்து நெல்சனுக்கு தான் போகுது. அப்போ லோகேஷ் திருப்பி உள்ள வர்றதுக்கான சாத்தியங்களே இல்லையா சார்? அதாவது ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற படத்தை லோகேஷ் கண்டிப்பா பண்ணல, அதுல மாற்றம் இல்லை. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரஜினி வந்து இன்னும் நம்ம கிட்ட சொல்லல, ரஜினி கிட்ட இருந்து அப்படி ஒரு தகவல் வரல, இது எல்லாமே செவி வெளி செய்திகள்ங்கிற மாதிரி தகவல் தான் வந்துகிட்டு இருந்தது. பட் அதுக்கப்புறம் அது கன்வே பண்ணப்பட்டுருச்சு. அதனால தான் பாத்தீங்கன்னா அவர் வேற ப்ராஜெக்டை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா நெல்சன் தான் இந்த படத்தை இயக்க போறாரு. அதே நேரம் கண்டிஷன்ஸ் அப்ளை ஆக ஒரு விஷயம் இருக்கு. லோகேஷ் கனகராஜை கமிட் பண்ண ரஜினிகாந்த் கூலி ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவர் கட் பண்ணி விட்டாரு. இப்ப ஜெயிலர் 2 ரிலீஸ் ஆகி அந்த படம் ஏதாவது ஒரு நெகட்டிவான ரிசல்ட் வந்து ஏதாவது ஒரு சிக்கல் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நெல்சனையும் வந்து அவர் கட் பண்ணி விடுவார். இதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு. சார், குறிப்பா வந்துட்டு இப்போ லோகேஷ் அவர்கள் இந்த படத்துலேருந்து வெளியேறதுக்கான காரணம் அப்படின்னு பார்க்கப்பட்டது. இப்போ இன்றளவும் ரவிக்குமார் சாரா இருக்கட்டும், இல்லை வாசு சாரா இருக்கட்டும், ரஜினியோட பயணிச்சு எல்லாருமே ரஜினி சாரனுடைய குறைகள்னு சொல்லி எதுவுமே இன்றளவும் மீடியாவில் எங்கேயுமே வெளியில் வந்திருக்காது அவங்களோட வாயால். பட் லோகேஷ் நிறைய இடங்களில் பேசும்போது வந்துட்டு இப்போ கூலி பற்றி பேசும்போது கூட என்னால் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியல, இல்லை வந்துட்டு ரஜினி சார் வாய்ஸே இதில் ஏஐல தான் யூஸ் பண்ணோம் இப்படின்னு நிறைய விமர்சனங்கள் ரஜினி மேலேயே வைக்கப்பட்டதாக ஒரு பார்வை இருக்குல்ல, அது டிஸ்டர்ப் பண்ணிடுச்சோம்? அப்படிலாம் கிடையாது. லோகேஷ் வந்து ரஜினி குறித்து நெகட்டிவாக இது வரைக்கும் எதுவும் பேசலை. ப்ரெஷர் இருக்குன்னு சொன்னது என்னன்னா, இந்த படம் இவ்வளவு கோடி அடிக்கும், 1000 கோடி வசூலாகிற மாதிரியான ஒரு ஊடகங்கள் ஒரு பில்டப் கொடுத்துட்டாங்க.
புரியுதா இல்லையா? அதுக்கு அடுத்து ரஜினி லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்கிறாருங்கிறதே அந்த படத்துக்கு வந்து ஒரு தானாகவே ஒரு பெரிய பில்டப்பை கிரியேட் பண்ணிடுச்சு. மற்றவர்களுக்கு கிரியேட் பண்ணதுங்கிறது அப்புறம் தான். ஆனால் இந்த காம்பினேஷன் அப்படி வரும்போதே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் உருவாகிடுச்சு. அதெல்லாம் அவருக்கு ஒரு ப்ரெஷராக தானே இருக்கும். ஸோ அதைத்தான் அவர் சொல்லியிருப்பாரே தவிர ரஜினி வந்து நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. ரஜினியை பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு முறை கூட அந்த மாதிரி நடந்துக்கிட்டதே இல்லை. ரஜினியுடைய கேரக்டரு எப்படின்னா, கதை கேட்கும் போது அவருக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே அவர் கேட்பார். இதை இப்படி வச்சுக்கலான்னு சொல்லுவார், இது வேணான்னு சொல்லுவார். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கதை கேட்குற ஸ்டேஜ்லேயே முடிச்சிடுவார். ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டார் அப்படின்னா டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சிடுவார். அவருக்கு அசௌகரியமாக இருந்தாலும் சரி, அவருக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் சரி, டைரக்டரை சொல்கிறத அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரெஃப்யூஸ் பண்ணவே மாட்டார். அதான் ரஜினி. அதுக்கு பெரிய உதாரணம் சொல்கிறேன். 2.0 ஒரு படம் நடித்தார். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்டியூம் ஒன்று அந்த ரோபோக்கு ஒன்று போட்டிருப்பாங்க. அது வந்து அவராலேயே தாங்க முடியாத அளவுக்கு ஒரு வெயிட்டு அந்த காஸ்டியூம். அதுக்கப்புறம் அந்த காட்சிகளை சங்கர் எடுத்தது எப்போ தெரியுமா? பயங்கரமான சம்மரில் எடுக்கிறார். புரியுதா இல்லையா? அதாவது கடுமையான வெயில், ஹீட்டு, அதில் இவ்வளோ வெயிட்டான அந்த காஸ்டியூமு, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த காஸ்டியூமில் தான் அவருக்கான ஷார்ட்ஸ் எல்லாமே. அதில் வந்து ரஜினி வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டார். ஆனால் ஒரு நாள் கூட அவர் சங்கர்கிட்ட வந்து இது எனக்கு பிடிக்கலை, இந்த காஸ்டியூமை மாற்றுங்க, அல்லது இந்த சீனை எடுக்க வேண்டாம், என் உடம்புக்கு ஒத்து வரலைன்னு சொல்லவே இல்லை. அப்படியெல்லாம் நடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவருடைய சர்க்கிள் கிட்ட இந்த மாதிரி நான் சஃபர் ஆனேங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். இதுதான் ரஜினி. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக கூலி படப்பிடிப்பில் லோகேஷ் கிட்ட வந்து இந்த மாதிரி எந்த வகையிலையும் ஒரு முகத்தை காட்டியிருக்கவே மாட்டார். எல்லாத்துக்கும் மேலே பிஃபோர் ரிலீஸ் வந்து கூலிங்கிறது ரஜினி கேரியரில் உச்சமாக பார்க்கப்பட்ட ஒரு படம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு படத்தில் டைரக்டர் என்ன சொன்னாலும் தானே கேட்பாங்க. நான் இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன்னு எப்படி சொல்லுவாங்க? அதனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று, ரஜினியை வைத்து படம் எடுத்த எந்த டைரக்டருமே ரஜினி குறித்து நெகட்டிவாக பேச மாட்டாங்க. ஏன்னா இவர் அப்படி ஒரு கேரக்டர். சார், ஆனால் லோகேஷை பற்றின ஒரு நெகட்டிவ் டாக் பயங்கரமாக இண்டஸ்ட்ரிக்குள்ளே பரவிக்கிட்டே இருக்குது. அதில் ஒரு விதமாக பார்க்கப்பட்டது இந்த கைதி 2 ட்ராப் ஆனது கூட வந்துட்டு இவர் ஏற்றி விட்ட ஏனையெல்லாம் மறந்துட்டாரு, கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டிட்டாருன்ற இந்த ஒரு நிலையும் ஒன்று இருக்கே சார். அதாவது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 85ல் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன். ஒரு 40 வருஷம் நான் எத்தனை பேரை பார்த்துருப்பேன் சினிமாவில், எத்தனை நடிகர்களை பார்த்துருப்பேன், எத்தனை இயக்குனர்களை பார்த்துருப்பேன். ஆரம்ப நிலையில் ஒருத்தர் எப்படி இருப்பார், வாய்ப்பு கிடைச்சவனே எப்படி இருப்பார், வெற்றி படம் கொடுத்தவனே எப்படி இருப்பார், அதே வெற்றி தொடர்ந்த பிறகு எப்படி இருப்பார் அப்படின்ட்டு பல பேரை நான் பார்த்துருக்கேன். ஒவ்வொருத்தர் குறித்தும் ஒரு மிகப்பெரிய புத்தகம் எழுதுகிற அளவுக்கு ஒவ்வொருத்தரையுமே நான் அவ்வளோ வாட்ச் பண்ணியிருக்கேன். அந்த அனுபவத்தில் சொல்கிறேன், லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு டவுன் டு எர்த்தான இயக்குனரை நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு பல இயக்குனர்கள் எனக்கு நண்பர்கள் இங்கே இருக்காங்க. இதை பார்க்கும்போது அவங்களே கூட வருத்தப்படலாம், என்னப்பா நம்மளை விட இவரை சொல்கிறாருன்னு கூட தோணலாம். ஆனால் அதுதான் உண்மை. லோகேஷ் கனகராஜை முதல்ல நம்ம எப்போ பார்க்குறோம் அப்படின்னா, மாநகரம்னு ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி, ஒரு பிரமாதமான படம். அப்போ வலைப்பேச்சு சார்பாக என்னன்னா, அந்த படைப்பாளர்களை அவங்களுடைய இருப்பிடம் தேடி போய் ஒரு மொமெண்ட்டை கொடுத்து அவங்கள வந்து ஹானர் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். அன்னைக்கு தான் நான் அவரை நேரில் பார்க்குறேன். அன்னைக்கு அவர்கிட்ட கொடுத்துட்டு ஒரு வீடியோ பைட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய ரேஞ்சுங்கிறதே எங்கேயோ போயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் நான் அவரை சந்திக்கிற ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நான் பார்த்த அதே லோகேஷ் கனகராஜ் தான் பார்த்தேன். எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, ஒருவேளை இவர் நாம் மீடியா ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டுங்கிறதுலாம் நம்மகிட்ட தான் இப்படி நடக்கிறாரான்னு பார்த்தா, நான் பல இடங்களில் போய் இவரை பற்றி கேட்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இல்லை லோகேஷ் வந்து அன்னைக்கு எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இருக்கார், அவர் அசிஸ்டன்ஸை நடத்துகிற விதம் அப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்களுமே அவர் குறித்து பயங்கர பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக்கை தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இன்னொரு சம்பவம் கூட சொல்லலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு செல்ஃபோன் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்களும் நானும் என்ன பண்ணுவோன்னா, நம்ம நம்பரை மாற்றிட்டோம் அப்படின்னா நம்ம கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு அனுப்பி என் நம்பர் மாறிடுச்சுன்னு சொல்லுவோம். ஆனால் சினிமாக்காரர்கள் யாருமே பண்ண மாட்டாங்க. முக்கியமாக நடிகர்கள் வந்து அடிக்கடி நம்பரை மாற்றுவாங்க. புரியுதா இல்லையா? புது நம்பரை யாருக்கும் ஷேர் பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்க வளர்ந்துட்டாங்க. அவங்க வளர வளர பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சர்க்கிள் அப்படி குறுக்கிக்கிட்டே வருவாங்க. அதுவும் இதுக்கு ஒரு காரணம். லோகேஷ் கனகராஜ் அந்த மாதிரி நம்பர் நிறைய மாற்றிருக்காரு. நான் அவரை நீண்ட இடைவெளிக்கு பிறகு சில இடங்களில் சந்திக்கும் போது அவரே சார் நான் நம்பர் மாற்றிட்டேன், புது நம்பர் எடுத்துங்க அப்படின்னு அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பார். அதுக்கடுத்து நம்ம ஃபோன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுவார். ஆனால் இன்றைக்கி பல பேர் ஃபோன் பண்ணால் அட்டென்ட் பண்ணவும் மாட்டாங்க, என்ன ரிப்ளையும் பண்ண மாட்டாங்க. இதுதான் சினிமாக்காரரோட இயல்பு. அதாவது வெற்றி பெற்ற உடனே இவங்க எதோ டாப்புக்கு போனதாக நினைப்பாங்க.
ஆனால் இவர் வந்து இப்படிப்பட்டவர். இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு வர்றேன், இப்படிப்பட்ட லோகேஷ் கனகராஜ் ஏன் இவ்வளோ நெகட்டிவாக எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இவருடைய வளர்ச்சி இருக்குல்ல, அது பல பேருக்கு ஆச்சரியத்தை கொடுத்தாலும் அதை விட பல பேருக்கு வைத்தறிச்சலை கொடுத்துருக்கு. அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சினிமாவில் இருப்பவர்களுக்கும் சரி, சினிமாவுக்கு வெளியில் இருப்பவர்களுக்கும் சரி, என்னடா ஒருத்தன் அது என்ன படம் மாநகரம்னு ஒரு படம் பண்ணால் அவன் இன்னைக்கு 100 கோடி சம்பளம் வாங்குற அளவுக்கு வந்துட்டானே அப்படிங்கிற அந்த வைத்தறிச்சல் தான் பல்வேறு வகையில் வெளிப்படுது. இவர் குறித்து ஒரு நெகட்டிவான விஷயமாகவும் வெளிப்படுது. எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதிரி ஒரு அசுர வேகத்தில் உச்சத்துக்கு போன ஒருத்தருக்கு ஒரு சின்ன சறுக்கல் வரும்போது இதுதான்டா சாக்கு அப்படின்னு அவரை போட்டு அடிக்கிறது, அந்த போக்கும் இங்கே இருக்கு. சார் அப்படி பார்க்கும்போது கைதி 2 நடக்குமா நடக்காது? கைதி 2 வந்து கண்டிப்பாக நடக்கும், அதில் எந்த மாற்றமே இல்லை. அதே நேரம் அந்த தயாரிப்பாளர் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஃபினான்சியல் கிரைசஸில் இருக்கார். அந்த உண்மை நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு கருப்பு படத்தை அவங்க தான் தயாரிச்சிருக்காங்க, ஆனால் அந்த படம் முடிவடைந்தும் இன்னும் அந்த படம் ரிலீஸ் ஆகலை. என்ன காரணம் அப்படின்னா டிஜிட்டல் சேட்டலைட் விற்கலைங்கிறது ஒரு முக்கியமான காரணம். அதே நேரம் அந்த படத்தினுடைய தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ஏரியாவையே திருப்பூர் சுப்பிரமணியத்துக்கிட்ட கிட்டத்தட்ட 40 கோடிக்கு அவங்க வந்து பிளஸ் பண்ணி தான் அந்த பணத்தை கொண்டே அந்த படத்தை எடுத்து முடிச்சதா ஒரு தகவல் இருக்குது. இப்போ தமிழ்நாடு தியேட்டர்கள் நீங்கள் வேற ஆள்கிட்ட விற்கணும் அப்படின்னா இந்த 40 கோடியை வட்டியோட செட்டில் பண்ணாதான் இன்னொரு ஆளுக்கே விற்க முடியும். புரியுதாலே? ஸோ இந்த மாதிரி அவங்களே ஒரு பெரிய கிரைசஸில் இருக்காங்க. கருப்பு உடைய டிஜிட்டல் வித்து அந்த படம் ரிலீஸ் ஆனால் தான் அவங்க கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சே விட முடியும். அப்போ தான் கைதி 2ங்கிற அடுத்த கட்டத்துக்கே அவங்க போக முடியும். இன்னொரு பக்கம் கார்த்தி வந்து வரிசையாக கமிட்மெண்ட்டில் இருக்கார், அந்த படங்களும் உங்களுக்கு வரணும். ஸோ இதெல்லாம் வரும்போது கைதி 2 கண்டிப்பாக நடக்கும். லோகேஷை பொறுத்த வரைக்கும் கைதி 2க்கு அவர் தயாராக தான் இருக்கார். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரஜினி கமல் படம் இவருக்கு கமிட் ஆகும்போது அந்த எஸ்ஆர் பிரபுக்கும் அவருக்கும் ஒரு மன வருத்தம் ஏற்பட்டது. என்னென்னா கூலியில் வந்து 50 கோடி சம்பளம், கைதி 2க்கு 75 கோடி சம்பளம் ஃபிக்ஸ் பண்ண பிறகு கூலி சரியாக போகலை அப்படிங்கிற தகவல் வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட போய் சம்பளத்தை குறைக்கிறாங்க. அதில் வந்து அவர் வெக்ஸ் ஆகிட்டார். அதனால தான் அந்த படம் அவர் பண்ணலை. இப்போ வந்து ஓரளவுக்கு ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடந்து அந்த ப்ராஜெக்டை நோக்கி நகர்றாங்க. பட் அதே நேரம் தயாரிப்பாளருடைய நிதி நிலைமையை வச்சு தான் இந்த ப்ராஜெக்ட் அடுத்த கட்டத்துக்கு போகுதா இல்லையாங்கிறதே தெரியும். சார் ஆனால் இப்போ சூர்யாவுடைய படம் கருப்புக்கே எப்படி ஒரு நிலைமை அப்படின்னா, சூர்யா படம் அப்படின்னா யார் வேணாலும் ஃபினான்ஸ் கொடுத்துருவாங்க, ஏன் இப்படி ஒரு நிலையில் மாட்டிக்கிறாங்க? முதல்ல தெரிஞ்சுங்க, இன்னைக்கு இருக்கிற எந்த ஹீரோவுக்கும் இங்கே வந்து பணத்தை கொடுப்பதற்கு யாருமே தயாராக இல்லை. அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா முன்னணி ஹீரோக்களுடைய டேட் இருந்துச்சுன்னா பணத்தை கொட்டுவதற்கு ஆட்கள் இருந்தாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியர்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இருக்காது, ஒரு தொழில் போட்டி இருக்கும். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தயாரிப்பாளர் ஒரே படத்துக்கு உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு உங்களுக்கு தெரியாமே வந்து அதே படத்துக்கு என்கிட்ட கடன் வாங்கிட்டு போன போக்கெல்லாம் இருக்குது. இப்போ என்கிட்ட கடன் வாங்கினது உங்களுக்கு தெரியாது, உங்கள்கிட்ட கடன் வாங்கினது எனக்கு தெரியாது. ரிலீஸ் நேரத்தில் வரும்போது தான் தெரியும், ஆகா ஒரே படத்தை வச்சு பல இடத்துல கடனை வாங்கிட்டார் அப்படின்னா. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியர்கள் அவங்களுக்குள்ள ஒரு சிண்டிகேட் வச்சுட்டாங்க. இவர் என்கிட்ட இவ்வளோ ரூபா கேட்டாருப்பா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாஸ் பண்ணுறாங்க. அதனால இந்த டபுள் என்ட்ரி இவங்களால போட முடியல. அதுக்கு அடுத்து இன்னைக்கு டிஜிட்டல் சேட்டலைட்டு மார்க்கெட் விழுந்ததால் எந்த நடிகருடைய படத்தையும் பார்த்தீங்கன்னா லாபத்தோட பிஸ்னஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஹீரோ வச்சு ஒருத்தர் படம் எடுத்தால் இவர் லாபம் சம்பாதிப்பாருன்னு தெரிஞ்சாதான் ஒருத்தர் கடன் கொடுப்பாரு. அப்போ தானே அவருடைய பணம் திரும்பி வரும், அவருக்கான வட்டி திரும்பி வரும். இல்லைப்பா இந்த படத்தை எடுத்து இவருக்கு நஷ்டமாக அப்படின்னு தெரிஞ்சால் எப்படி படம் கொடுப்பாங்க? இன்னொன்று, இந்த படம் எடுக்கிற தயாரிப்பாளர் சொந்த பணத்தில் எடுக்கிறது இல்லை, 100% கடன் வாங்கி தான் எடுக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் 100 கோடி ரூபா கடன் வாங்கி படம் எடுக்கிறாரு, அந்த படம் 90 கோடி தான் பிஸ்னஸ் ஆகுதுன்னா அவருக்கு 10 கோடி நஷ்டம். அது மட்டும் இல்லை, அந்த 100 கோடியுமே அவர் கடன் வாங்கியிருக்காரு. அப்போ எப்படி இந்த 10 கோடி நஷ்டத்தை கொடுப்பாரு, இந்த 100 கோடிக்கான வட்டியை கொடுப்பாரு? ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவுவதால் பெரிய ஹீரோக்களை நம்பி யாருமே கண்ணை மூடிக்கிட்டு பணம் கொடுப்பது இல்லை. இவருக்கு என்ன பிஸ்னஸ்ஸு என்ன, இவர் வாங்குகிற சம்பளம் என்ன, இவருடைய முந்தைய படத்தினுடைய வெற்றி என்னன்னு பல விஷயங்களை பார்க்குறாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கு அஜித் படத்தை எடுத்தாலும் உங்களுக்கு ஃபைனான்ஸ் கொடுப்பதற்கு ஆள் இல்லை, அதுதான் உண்மை. அதனால தான் இன்றைக்கி சூர்யா நடித்த படங்கள் எல்லாமே நீ மாட்டிட்டு முழிக்கிறதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். இப்போ அதனால தான் தயாரிப்பாளர்கள் கூட பெரிய நடிகர்கள் எல்லாம் வந்துட்டு ஷேர் வாங்கிக்கிட்டு நடிக்கணுன்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாங்களோ? அதாவது தயாரிப்பாளர் சங்க தீர்மானத்தை நீங்கள் அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடுங்க, கடந்து போயிடலாம். அது என்னன்னு கேட்டால் கிட்டத்தட்ட நான் 28 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதில் இருக்கிற தீர்மானம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 வருஷமாக போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு பொதுக்குழுலையும் இந்த மாதிரிலாம் போடுவாங்க. அது எதுவுமே நடைமுறைப்படுத்த மாட்டாங்க, சும்மா ஒரு தீர்மானத்தை ஃபில்லப் பண்ணணுங்கிறதுனால தான். அதுக்கடுத்து இவங்க போடுறாங்க, நடிகர்கள் வந்து ப்ராஃபிட் ஷேர் வாங்கிட்டு தான்
நடிக்கணும், அப்போ தான் அவங்கள வச்சு படம் எடுப்பேன்னு இவங்க சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் போய் டேட்டு கேட்டால் உங்களுக்கு டேட்டு கொடுப்பதற்கே அவங்க தயாராக இல்லை. புரியுதா இல்லையா? அதுக்கடுத்து அவர்கள் யாருக்கு தேதி கொடுக்குறார்களோ அவர் தான் தயாரிப்பாளர். நீங்கள் சங்கத்தில் இருப்பதாலேயே உங்களுக்கு அவங்களாம் டேட் கொடுத்துட மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த திரையுலகம் வந்து ஹீரோக்களுடைய கையில் இருக்குது. அதுதான் முக்கியமான விஷயம். என்ன, ஒரு 10 ஃப்ளாப் கொடுத்த ஹீரோ கூட தன்னுடைய சம்பளத்திலிருந்து ₹1 கூட குறைச்சிக்கிறது இல்லை. படத்தை சம்பளத்தை ஏற்றிக்கிட்டே தான் போகிறாங்க. அதையும் இவங்க கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. அதனால் இந்த தீர்மானத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் என்னென்னா, அதை நோக்கி தான் இந்த சினிமாங்கிறது போயிட்டு இருக்கு. இந்த தயாரிப்பாளர்கள் தீர்மானம் நிறைவேற்றியதால் இவங்க அந்த இதுக்கு வரமாட்டாங்க கண்டிப்பாக.